ஆரூரமந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தினடம் பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமதி ரஞ்சியில் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோர்வார் ஆத்தாளை உங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. கூழியர் கோங்க பொழித்த கோழியர் கோன்கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்புலனைந்த பிரானடி போற்றி, வாழ் திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் குற்றி தெய்வ சேக்கிழாரடி போற்றி போற்றி. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்றறியவண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னையும் வைகும் அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரனை மறக்கலுமாமே. ஆரூரமந்த அரசி போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. அழகான தியாகராஜ பெருமானுடைய லீலைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பிறக்க முக்தி ஆரூர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தலம் ஒவ்வொரு முக்தியை தரும். பிறக்க முக்தி ஆரூர், நினைக்க முக்தி திருவண்ணாமலை, இறக்க முக்தி காசி, வாழ முக்தி காஞ்சி, பிரவேசிக்க முக்தி நம்ம காலத்தி திருக்காலஸ்தி. அந்த மாதிரி இறைவன் பல தலங்களில் பல இடங்களில் இது மட்டும் இல்லாம ஜோதிர்லிங்கங்களாகவும் சப்த விடங்க தலங்களாகவும் அட்ட வீரட்டான தலங்களாகவும் நவதலங்களாகவும் 6 தலங்களாகவும் கூட ஆற்காடு அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா 6 காடுகள் நிறைந்தது. அந்த இடத்துல ஒவ்வொரு காட்டிலும் ஒவ்வொரு இறைவன் எழுந்தருளியிருக்கார் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இறைவன் நமக்கு பல பல விதத்துல பல பல காட்சிகள் கொடுத்த வண்ணம் தான் இருக்காரு. இந்த நேரத்துல தான் அவரை வணங்கணும், ஒரு குறிப்பிட்ட பட்டியல் போட்டுதான் அவரை வணங்கணும். இந்த திங்கக்கிழமை தான் நாம கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கணும், திங்கக்கிழமை தான் அவருக்கு விளக்கேத்தணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. எந்த நேரத்தினால் நினைத்த இடத்தில் சிவார்ப்பணம் சொல்லி அவருக்காக எந்த ஒரு பொருளையும் நாம சமர்ப்பணம் பண்ணலாம். இறைவனுடைய அது தன்னை அழகா ஏத்துக்கு வரான் சுவாமி. இருந்த இடத்துல இருந்தே அவருக்கு சமர்ப்பணம் பண்ணோம்னா அது அவ்வளவு அழகா ஏத்துப்பார் அப்படின்றது பல யார நால்வராக இருக்கட்டும் எல்லாருமே அததான் நமக்கு சொன்னாங்க. அதுவும் இல்லையா, சரி நமக்கு எல்லாரும் ஒரு வாசனை மலர்கள் எல்லாம் கூட வாங்கி இறைவனுக்கு போடுறாங்க, நம்மளால முடியல, அந்த அளவுக்கு நம்மள இறைவன் வைக்கல அப்படின்னு சொல்லும் போது ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு ஒரு வில்வத்தை எடுத்து இறைவனுக்கு சாத்தினாலும் கூட அது அவ்வளவு சிறப்பாக சந்தோஷமா இறைவன் ஏத்துக்கு வரான் சுவாமி. அந்த அந்த வில்வதளத்தை அவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கு வரான். எந்த மலரை எப்படி நாம எத்தனை முறை சூட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது துளசியும் வில்வதளங்கள் மட்டும்தான். அது காஞ்சு போனா கூட திரும்ப திரும்ப எடுத்து நம்ம அது தண்ணியில போட்டு அலசிட்டு மறுபடியும் இறைவனுக்கு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது அந்த மாதிரி ஒரு வழக்கம் உண்டு. அதாவது அந்த வில்வதளங்களுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. அப்போ இறைவனை நாம எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சிவார்ப்பணம்னு சொல்லும்போது அந்த பொருள் இறைவனுடைய திருவடியை சேரும் அப்படின்றது நம்முடைய இன்றைய கருத்து. அழகான திருவாரூர் தியாகராஜர் லீலைகள் நினைக்க முக்தின்னு அடியேன் முதல்ல சொன்னேன். அது என்னமோ தெரியல, ஆரூரா ஆரூரான்னு சொல்லும் போது ஒவ்வொரு நரம்பும் உடம்புக்குள்ள ஒவ்வொரு நரம்பும் என்னமோ பண்றதுன்ற மாதிரி இருக்கு. ஆரூரான்னு சொல்லும் போது அவனுடைய மனசு அந்த மனக்கண் முன்னாடி சுவாமி வந்து நிக்கிறார் அப்படின்றது தோணும் நமக்கு. ஒரு முறை ஆரூரா அப்படின்னு சொல்லணும், அடுத்த முறை நமக்கு தன்னால அந்த வார்த்தைகள்
அந்த இறைவனுடைய நாமாக்கள் வரும். அந்த காலத்துல எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அதுக்காகத்தான் இறை கடவுள்களுடைய பேர் வச்சாங்க. தெய்வத்தோடைய பேர் வச்சாங்க. முருகன்னு வச்சாங்க. மீனாட்சின்னு வச்சாங்க. சரவணன்னு வச்சாங்க. சுந்தரன்னு வச்சாங்க. இல்லையா? அந்த மாதிரி சுந்தர பாண்டியன்னு வச்சாங்க. அந்த மாதிரி தியாகராஜன்னு கூட பேர்லாம் இருக்கு. ஏன்னா, உயிர் போகும்போதாவது யார உனக்கு பார்க்கணும் அப்படின்னு தோன்றது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? அந்த பேர் சொல்ல மாட்டாங்களா? அப்படின்றதுக்காக தான் முதல்லலாம் நம்ம நம்ம அதாவது நெறைய பழ முதல்லலாம் அந்த மாதிரி பேர்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க வீடுகள்ல. அப்போ இப்ப வந்து மாறி போச்சு. காலத்துக்கு ஏத்த மாதிரி பேர்களும் மாறி போச்சு. ஆனா அவனுடைய நாமாவ நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும், கேட்கணும் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு மையங்கள், ஆன்மீக மையங்களுடைய ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா, இப்போ ஒரு குருவருள் ஆன்மீக மையம் இல்ல அப்படின்னு இல்லன்னா, இப்போ ஒரு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கதா காலட்சேபம் நடக்கல அப்படின்னா, இத நாமெல்லாம் கேட்க போறதில்ல. இல்லையா? அடியேனுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு குடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டுருக்கேன். ஏன்னா, திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய லீலைகள சொல்ல சொல்ல கேக் சந்தோஷத்துல தாங்கல. ஏன்னா, அந்த ஆனந்தம் ஒரு பூரிப்பு. ஒவ்வொரு லீலைகள் படிக்கும்போதும் மனசுக்குள்ள இன்னொரு லீலை எப்படி இருக்கும்? இன்னொரு லீலை எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் தான் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ தியாகராஜ பெருமான் அப்படின்னும்போது தியாகம் ராஜா அவரு. இல்லையா? தியாகராஜர் அப்படின்றவரு ஒரு ராஜா. அந்த மனசு அந்த மனசு தாங்க கடவுள் அப்படின்னு சொல்ற மாதிரி வரவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம, அழகான அவருடைய கருணை கண்களால பல பல குடுத்தார். இப்ப இந்த லீலைகள்ல அவர் என்னென்ன குடுக்க போறார் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நாம இறைவன் கிட்ட போகணும் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் தீரணும். நம்முடைய பாவங்கள் கொஞ்சமாவது கழியுது அப்படின்னும் போதுதான் அவருடைய நாம நம்ம வாயில வரும். சிவன்றதுக்கு 7 ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்வா. இல்லையா? அப்ப அந்த அதையும் சிவன்றதையும் தாண்டி அவனுடைய நாமாக்கள் நம்ம வாயில வருது. ஆரூரான்னு வருது, சொக்கநாதான்னு வருது, அண்ணாமலையாரேன்னு வருது. அப்படின்னு அவனுடைய நாமம் நம்முடைய வாயில வருது நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்மலாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் என்ன பாவம் பண்ணணும்? அந்த வார்த்தை நம்ம வாயில வரவே வேண்டாம். நம்ம நெறைய புண்ணியம் பண்ணிருக்கோம். அதனாலதான் இறைவன் அவருடைய இந்த திருவிளையாடல் புராணமாக இருக்கட்டும், திருலீலைகளாக இருக்கட்டும், படலங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லையா? அப்ப நாம இறைவன் கிட்ட நாம நெருங்கி நெருங்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படின்றதுக்கான ஒரு அத்தாட்சி தான் நமக்கு இதெல்லாம். சுவாமி கிட்ட நாம நெருங்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அவன் அருளாலே தான் அவன் தாள் வணங்க முடியும். அவர் இன்னைக்கு இத கேட்கணும்னு நமக்கு எழுதி வச்சிருந்தா மட்டும்தான் நாம அத வந்து கேட்க முடியும். இல்லையா? அப்ப நாம சுவாமி கிட்ட போய் சேரணும் அப்படின்னா, நம்ம என்னம்மா பண்றது? அப்படின்னு கேட்டா நம்மள புடிச்சிருந்த பாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில். சுற்றி வரும் சோழ்வினைகள் வீழ்த்த வேண்டில். சுற்றி வரும் சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில். சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம். உற்றவரும் உறுதுணையும் நீயே என்னும் உனையல்லால் ஒரு தெய்வம் உள்கே என்றும். புற்றரவ கச்சாத்த புனிதா என்றும். புற்றரவ கச்சாந்த புனிதா என்றும். பொழிலாரூரா என்று போற்றானில்லே. 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 ஆரூரமந்தரசே போற்றி. சிறார் திருவையாரா போற்றி.
ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. அழகான தியாகராஜர் லீலைகள். அதுல 8வது லீலையாக நமக்கு ஆதி சோழனுக்கு அரசளித்த லீலை அப்படின்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆதி சோழனுக்கு அரசளித்த லீலை. நம்ம நம்ம நாட்டுல சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப பாண்டிய மன்னர்களா இருந்தது, இறைவனே பாண்டிய மன்னனா இருந்து சுந்தர பாண்டியனா இருந்து அவருக்கு அடுத்து வந்த வாரிசுகள் மதுரையை ஆண்டாங்க, பாண்டிய நாட்டை ஆண்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். எப்ப திருவிளையாடல் புராணம் அப்ப பார்த்தோம். சோழனையும் இறைவன் தான் ஆக்கியிருக்காருன்னு பாருங்க. இந்த படலத்து மூலியமா தானே நமக்கு தெரியுது. இந்த லீலையும் படிக்கிறதுனாலதான் நமக்கு தெரியுது. சோழ மகாராஜான்னு சோழ சக்கரவர்த்தி எப்படி வந்திருப்பார் அப்படின்றது நமக்கு இதனால தானே தெரியுது. அப்ப அவர் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்றதுதான் இந்த அழகான லீலை. சோழ சக்கரவர்த்தி அப்ப சேரமான் பெருமானுக்கு எல்லாம் இறைவன் எதுவும் பண்ணலையா அப்படின்னா, அதாவது சேர நாட்டுக்கு எதுவும் பண்ணலையான்னு கேட்டா, அதற்கு சாட்சியாக விளங்குபவர் சேரமான் பெருமான் இல்லையா? சேரமான் சேரமான் பெருமான் ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கே தெரியும். சேரமான் பெருமான் 63 நாயன்மார்கள் ஒருவர். சிலம்பொலி கேட்ட பாதச் சிலம்பொலி கேட்ட பிறகுதான் உண்ணுவார், சாப்பிடுவார். அவர் வீட்டுல உட்கார்ந்து பூஜை பண்ணுவார். சேர நாட்டுல கேரளால அவர் வீட்டுல மாளிகைல ராஜ மாளிகையில அமர்ந்து பூஜை பண்ணிட்டு இருப்பார். அப்ப தில்லை கூத்தபிரானுடைய பாத சிலம்பொலி இங்க அவருக்கு கேட்கணும். அப்பதான் அவர் எழுந்து சாப்பிட போவார். இதுதான் அவருடைய ஒரு நித்திய பூஜையா இருந்துச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது அவரையும் சுவாமி நாயன்மார்கள்ல ஒருவர் ஆக்கினார் இல்லையா? ஏன்னா சுந்தரர் பெருமானோட சேர்ந்து சுந்தரருக்கு முன்னமே கையிலை சென்றடைந்த பெருமை சேரமான் பெருமானுக்கு உண்டு. ஆக சேர சோழ பாண்டிய மூவரையுமே இறைவன் ஆட்கொண்டார் அப்படின்றது நமக்கு புராணங்கள் மூலயமா தெரிய வருது. அப்ப ஆதி சோழ மன்னன் யார் அப்படின்னு நம்ம இப்ப பார்ப்போம். ஆதி சோழன்னா முதல் சோழவள நாட்டில் முதல் தோன்றிய ஆதி சோழன் யார், முதல்ல வந்த சோழன் யார் அப்படின்றத நாம பார்க்க வரோம். தியாகராஜமூர்த்தியுடைய அவருடைய அந்த புண்ணிய புரி அப்படின்னா திருவாரூர். அதுக்கு நிகரான தலமே இல்லை, அதற்கு நிகரான புரியே இல்லை அப்படின்னா ஊரே இல்லைன்னு அர்த்தம். தியாகராஜமூர்த்தி அந்த புண்ணியபுரியில் நாமெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படணும். ஒரு முறையாவது போய் அந்த ஊரை பாத்துட மாட்டோமா? இறைவனை போய் வணங்கிட மாட்டோமா? அந்த ஊருடைய அந்த எல்லையை மிதிச்சாலே நாமெல்லாம் பூதகணங்களாம். சாதாரணமா நம்ம திருவாரூர் கோவிலுக்கு போயிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஊர் மண்ணை மிதிச்சுட்டு நாம இறைவனை வணங்கணும்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் தகர்ந்து போயிடும் அப்படின்றது ஒரு வழக்காவே இருக்கு. அவருடைய பெருங்கருணை இருக்கிறதுனால எந்தெந்த காலத்துல எது எப்படி நடக்கணுமோ அப்படி தகுந்தாற் போல சரிவர நடந்துட்டு இருக்கு. சென்ற லீலையில என்ன பார்த்தோம்? அம்பாள் திருமணம் நடத்தி கொண்ட லீலை பார்த்தோம். சுவாமி அழகா திருமணம் பண்ணிக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் நாம திருவாரூர் தேர் கழிச்சு நாம சுவாமியே திருமண கோலத்துல பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு நிகழ்வு சென்ற வாரம் நாம அந்த செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போது திருமணம் நடத்தி கொண்ட லீலை பார்க்கும்போது அதை நாம ஒரு உணர்ந்தோம். அந்த மாதிரி அந்த திருமணம் நடத்தின பிறகு அவர் தந்தையார் கிளம்பிட்டார். அதாவது மகளை சுவாமி கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அப்பெல்லாம் சுவாமி மனுஷன் மாதிரி ஆட்சி பண்ணாரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா திருமணம் முடிந்த பிறகு இறைவன் அந்த திருவுருவில் சென்று மறைந்தார். அந்த லிங்க திருவுருவில் சென்று மறைந்தார். புற்றிடம் கொண்ட பெருமானாக மறைந்தார். அம்பாள் கமலநாயகியாக சென்று மறைந்தார். கமலாம்பாள் அப்படி மறைந்தாங்க இல்லையா? அதற்கப்புறமும் அந்த திருவாரூர்ல செழுமையா எங்க பார்த்தாலும் வளமை, எங்கு பார்த்தாலும் செழுமைன்னு நல்ல வளமா இருக்கு நாடு. எதிரிகள்லாம் பார்த்தா உடனே படையெடுக்கணும்னு தோணுமா? அந்த அளவுக்கு வளமா இருக்கு. எந்தெந்த காலத்துல மும்மாறி, ஒரு மாதத்துக்கு மும்மாறி அப்படின்னா 3 மழை பருவமழையோடு முதற்கொண்டு மழைகள், நல்ல மழை, நல்ல தண்ணி, நல்ல வளம், நல்ல விவசாயம்
செழிக்கணும்னா நீர் வேணும். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்ற மாதிரி, மாதம் மும்மாரி மழை பொழிஞ்ச வண்ணமே இருந்துச்சு. ஒவ்வொரு உயிருக்குமே ஒரு பிரச்சனைன்றதே இருக்காதாம். பசின்னு ஒரு உயிருமே கத்துனது கிடையாதாம். இந்த பசின்னு வந்துருச்சுன்னா, அந்த மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா, மான்னு கத்தும் இல்லையா? அந்த பிரச்சனைக்கு அங்க இடமே கிடையாது. மனிதன் முதற்கொண்டு ஒரு பூச்சி, புழு வர அதற்கான உணவு நேரத்துல காலாகாலத்துல அதுக்கு வந்து சேர்ந்துதாம். அப்ப பசின்னு அங்க யாருமே இல்ல. அப்ப இறைவனுடைய அந்த கருணை, பெருங்கருணையில அந்த நாட்டுல கல்வி இல்லாதவனும் இல்ல. புண்ணிய காரியம் புரியாதவனும் இல்ல. தனதானிய செல்வமற்றவனும் இல்ல. அப்படின்னா ஏழையும் இல்ல. இல்லையா? இழிதொழில் செய்பவனும் கிடையாது. யாரு? இழிதொழில். தேவையில்லாத தொழில். இதெல்லாம் முறைப்படி செய்யற தொழில் பண்ணா போதும். நீ ஏன்டா இப்படிலாம் அப்படின்ற மாதிரி இழிதொழில் அப்படி செய்யறவனும் இல்ல. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. தொழில் மட்டும் தானா? அப்படின்னா நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட கிடையாது. நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட கிடையாது. யாருக்கும் ஒரு நோயின்னு சொல்ல முடியாதாம். வாயு ரோகம், குஷ்டரோகம், காக்கை வலிப்பு அப்படின்னு பல வலிகள் இருக்குதுல்ல. அப்படியே பாவிகளும், நாஸ்திகர்களும், வினயமற்றவர்களும் யாருமே அங்க கிடையாது. பாவிகளே கிடையாதுன்னும் போது நோய் எப்படி வரும்? திருவாரூர் தலத்துக்குள்ள அந்த ஊர் எல்லைக்குள்ள கால் வைக்கும் போதே நாமெல்லாம் பூதகணங்களாக மாறுவோம் அப்படின்னும் போது அங்க பாவிகளுக்கு இடம் உண்டா? அப்ப இறைவனுடைய ஆட்சி அந்த அளவு சிறப்பு செழுமையா அந்த நேரத்துல நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அப்ப அந்த செழுமையான ஆட்சியை பார்க்க ஐராவதத்தின் மேல ஏறி இந்திரன் திருவாரூருக்கு வந்து சேர்றான். சுவாமிய பார்க்கணும். நீண்ட நாள் ஆயிருச்சு. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி நம்மள்ட்ட இருந்து சுவாமிய வாங்கிட்டு போனா. அதற்கப்புறம் நாம சுவாமி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். சுவாமி எப்படி இருக்காரோ? சுகமா இருப்பாரா? காலாகாலத்துல அவருக்கு பூஜை நடக்குமா? நைவேத்தியம் எல்லாம் பண்ணுவாளா? அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள இந்திரனுக்கு பார்க்கணும்னு ஆசை. இல்லையா? இந்திரனுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசை. நினைச்சுக்கிறான் சுவாமிய. சுவாமிய எப்படி நம்ம பண்றது? சுவாமி எப்படி இருப்பார்? சாப்பிடுவாரோ? இந்த நேரத்துக்கு அவருக்கு நைவேத்தியம் பண்ணியிருப்பாங்களா? சாயரட்சை பூஜை நடக்குமா? அப்படிலாம் நினைச்சுக்கிறோம். இந்திரன் மட்டும் தானா? நம்ம சுந்தரர் பெருமான் எவ்வளவு மீளா அடிமையாக இருந்தார். ஆரூர் பெருமான் மேல நீங்க இறைவனே சிவபெருமானையே எந்த தலத்து இறைவனை குருவா ஏத்துக்கிட்டாலும் கடைசியா நீங்க போய் திருவாரூர்ல சேரும்போது திருவாரூர் தியாகராஜ பெருமான் அவருடைய பாதத்துல நம்ம சரணடையும் போது அவரை விட்டுட்டு அந்த மனதானது வெளியே வராது. அந்த திருவாரூர் தலத்தை விட்டு அந்த மனதானது வெளியே வராது. அதாவது அவருக்கு அடிமை அப்படின்னு நாம எழுதி கொடுத்துருவோமா. அந்த மனசு அப்படி போயிரும். அவருடைய பாத நிழல் நாம தரிசிக்கும் போது அந்த அழகான குளிர்ந்த முகத்தை நாம தரிசிக்கும் போது தரிசனம் பண்ணிட்டு நாம கோவில்ல இருந்து வெளியே வரோம் அப்படின்னு ஒரு மனநிலைமை இருக்கும்போது உயிரற்ற உடல் அப்படின்னு அந்த மாதிரிதான் வருவோமா. ஏன்பா என்ன அழகா என் உயிரை எடுத்து உன் பாதத்துல வச்சுக்கிட்டு உன் நினப்ப மட்டும் கொடுத்து என்ன அனுப்புறியே அப்படின்னு நம்ம மனசு வந்து கேள்வி கேட்குமா. புலம்பும் மனசு. அந்த மாதிரி ஒரு நிலைமைதான் நமக்கு திருவாரூர் தியாகராஜ பெருமானை பார்க்கும் பொழுதும் அவரை நினைக்கும் போதும் நடக்கிற ஒரு விஷயம் அது. அப்ப நமக்கு தான் அப்படி நடக்குமா அப்படின்னா அப்படி நமக்கு மட்டும் கிடையாது. இந்திரனுக்கு தான் நடந்ததான்னா இந்திரனுக்கு மட்டும் கிடையாது. சுந்தரர் பெருமானுக்கும் நடந்தது. சுந்தரர் பெருமானுக்கும் நடந்தது. இப்ப கேக்குறாரு நான் உன்னை பார்க்க வரணுமே. வசந்த காலம் வந்துருச்சு. வசந்த காலத்துலதான் அவருக்கு திருவிழா. வசந்த காலத்துலதான் தேர். வசந்த காலத்துல உனக்கு திருவிழா தேர் நடக்குமே திருமணம் நடக்குமே எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் நடக்குமே திருவாரூர்ல வசந்த காலத்துல பல விழாக்கள் நடக்குமே அதெல்லாம் பார்க்க முடியலையே. சுந்தரர் பெருமான் கஷ்டப்படுறார். மனசுல அப்படி கஷ்டப்படுறார். அப்படி அவர் கஷ்டப்படும் போது பெருமானே பெருமானே ஏங்குறார். உன்னை பார்க்கணுமே சுவாமி எப்படி இருக்கியோ அப்படின்னு. இங்க எப்படி இந்திரன் கவலைப்பட்டாரோ இந்திரன் கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி சுந்தரர் பெருமானும் கஷ்டப்பட்டார். சுந்தரர் பெருமானுக்கும் திருவாரூருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குங்க. ஏன்னா சுந்தரர் இல்லாம திருவாரூர் கிடையாது, திருவாரூர் இல்லாம சுந்தரர் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா
மீளாடிமை உமக்கே ஆளா பிறரை வேண்டாதே மூளாத்தி போல் உள்ளே கணன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்காள் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. என்ன சொல்றார்? மிளா அடிமை, உனக்குதான் நான் அடிமைன்னு உனக்கு தெரியும். நான் யாரையும் போய் வேண்ட மாட்டேன். உன்னுடைய அடிமை மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி. உன்னை பார்க்கணும் பார்க்கணும்ன்ற அந்த ஆசை மனசுக்குள்ள எழுந்து ஒரு கனல் போல் எழுது, ஒரு நெருப்பு போல் என்ன வாட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு உனக்கு தெரியலையா? என்னுடைய முகம் வாடி போயிருக்கிறது உனக்கு தெரியலையா? இந்த அடியார்தங்கள் அல்ல சொன்னக்கால், எனக்கு கஷ்டம் இப்படி இருக்குப்பா, உன்னை பார்க்க முடியலையேப்பா. என்னுடைய குடும்ப கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னை பார்க்கணுன்ற மனக்கவலை ஒரு பக்கம் இருக்கே, என்னால தாங்க முடியலே அப்படின்ற அடியார்களுடைய அல்லல் சொன்னக்கால் அப்படி சொல்லிட்டும் வாழாங்க இருப்பீர். நீ பாராமுகமாக பார்த்துட்டு இருந்தீன்னா சரி, நீ வாழ்ந்துக்கோ. யார் சொல்லுவா அந்த மாதிரி? யாரு சொல்லுவா? அவர் நண்பன் அப்படின்றதுனால அப்படி சொல்றார். மீதி மத்த 3 அடியார்கள் அந்த மாதிரி சொன்னதில்லை. ஏன்னா இவர் சொல்லுவார், மூவர் முதலிகள் அப்படின்னும் போது ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் தான் மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப மற்ற இருவரும் அப்படி பாடினது கிடையாது. ஆனா இவர் பாடினார், வாழ்ந்து போதீரே அப்படின்னா நீ வாழ்ந்துக்கோ. கொஞ்சம் வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரிதான் இருக்கும். சரி வாழ்ந்துக்கோடா, சரி நீதான் நல்லா இருப்போ அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் அப்படி இருக்கும். இந்த பதிகத்துல, திருவாரூர் பதிகத்துல ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் உண்டு. அப்படி இருந்த நாட்டு இந்திரனுக்கு அவ்வளவு ஆசை, இறைவன் மேல ஆசை வந்துருச்சு, பார்க்கணும்னு நினைச்சிட்டான். உடனே என்ன பண்ணா, ஐராவத யானை கொண்டு அங்கிருந்து கிளம்பி வந்தாச்சு. இங்க வந்தது என்னாச்சு, திருவாரூர் தலத்துக்கு முன்னாடி இந்திரன் வந்து நின்னுகிட்டு இருக்கான். நின்ன உடனே இறைவா ஆரூரா ஆரூரா ஆரூரான்னு தேடிட்டு இருக்கான். என்னது ஆரூரா அப்படின்னு தேடிட்டு இருக்கான். நான் முதல்ல சொன்னதேதான் இதோ இன்னைக்கு இப்பயும் சொல்றேன். ஆதிரை திருநாள்ல தேரோட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த தேரோட்டம் நடந்த போது தேர் நடந்து போய்கிட்டே இருக்கு. பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடுறாங்க, இறைவனை தேடி எங்கும் தேடி காணா திருவடியை தேடுறாங்க சுவாமி காணும். இல்லை, இறைவன் கையில இனிமே இல்லையேன்னு தேடுறாங்க. அப்ப எங்கேயோ கூட்டமா இருக்கே, ஓ இதுதான் திருவாரூரா, இதுதான் திருவாரூர் போல இருக்குது, இது கையிலையா திருவாரூரான்னு தேடின மக்கள் அப்படி வந்து நிக்கிறாங்க. அந்த தேர் போன வீதிகளை பார்த்து என்னன்னு ஆரூரா ஆரூரான்னு கத்திக்கிட்டு ஓடுனாங்களாம். அவங்கதான் முதல்ல ஆரூரான்னு கத்துனது. ஆரூரான்னு எம்பெருமான் அழகா அழைச்சது அவங்கதான். அதை யார் சொல்றா? நவுக்கரசு பெருமான் சொல்றார். நீரூரும் செஞ்சடையாய் நெற்றி கண்ணாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒழியாமே ஒற்றி தெங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான் தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான் முகனும் தேர்ந்தும் காணா ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள்தம் பெருமானே ஆரூரையே அமரர்கள்தம் பெருமானே ஆரூரையே. தேரூரும் நெடுவீதி பற்றி கொண்டு அந்த வீதியை பிடிச்சிட்டாங்களாம். இந்த வீதி வழியாதான் தேர் போயிருக்கு அப்படின்னு அந்த வீதியை பற்றிக்கிட்டு என்ன சொன்னாங்களாம், தேருங்காணா திருவடியை ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம், அமரர்கள்னா தேவர்கள், அமரர்கள் தம்பெருமானே ஆரூரையே நானா. நாவுக்கரச பெருமான் எவ்வளவு அழகான பாடல். அப்படி அதே ஒரு சந்தோஷம் தான் இந்திரன் வந்து அந்த கோவில் வாசல் அப்படியே ஐராவதத்து மூலயமா அந்த இறங்கி வந்து நிற்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஆரூர் பெருமான தரிசனம் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கும் போது பல அழகான வாசனை மலர்கள் கொண்டு ஒரு புது மாலை தொடுத்து அழகா அப்படி எடுத்துட்டு வரான். யாரு? இந்திரன்.
அப்படி எடுத்துக்கிட்டு வரும்போது ஐராவதம் நான் உள்ள வந்து இறைவனை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுதான். ஐராவதம் என்ன பண்ணுது? நான் உள்ள வந்து இறைவனை தரிசனம் பண்ணணும். அவருடைய எஜமான் யாரு? ஐராவதத்தோட எஜமான் யாரு? இந்திரன். இல்லையா? இந்திரன் கிட்ட விண்ணப்பம் வைக்குது. சுவாமி, எம்பெருமானை, நம்பெருமானை அடியேனும் வந்து தரிசிக்கணும் அப்படின்னு அந்த ஐராவத யானை கேட்டுக்குச்சு. அப்ப அவர் என்ன பண்றார்? சரி, வா கூட போகலாம் அப்படின்னு அப்படி போய் இறைவன் முன்னாடி நிக்கிறாங்க. புற்றிடம் கொண்டது பெருமானை தரிசனம் பண்ணிட்டு, அந்த யார் நெஞ்சில வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா? மகாவிஷ்ணுவுடைய நெஞ்சில் வச்சு பூஜை பண்ண அதே மூர்த்தி அப்படி சுவாமி ராஜ சிம்மாசனத்துல 2 பட்டைவாள் முன் கொண்டு 8 சிங்கங்களை தன் சிம்மாசனமாக அமர்த்தி ரத்ன சிம்மாசனம். சுவாமி அழகா ரத்ன சிம்மாசனத்துல அப்படி ஜம்முன்னு ராஜா இல்ல அவரு அப்படி உட்கார்ந்து காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார். அந்த ஐராவதம் ஆரூரா ஆரூரா தியாகேசா தியாகேசான்னு கூப்பிடுதான். இந்திரனும் ஐராவதமும் இறைவனுக்கு அவ்வளவு அழகான மலர் மாலைகளை சூட்டி ஆரூரா ஆரூரான்னு அவ்வளவு அழகா அவருடைய பேரை நாமாவை உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப நினைச்சார் ஆரூர் பெருமான், நம்ம இந்த திருவாரூரை ஆட்சி பண்றதுக்கு இப்போ ஒரு ராஜா தேவைப்படுறாரே இல்லையா? எத்தனை காலத்தை தான் மக்கள் இருப்பாங்க, நம்ம பாத்துக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா ராஜாவா ஒருத்தர் வந்து முடிசூடி ஆட்சி பண்ணணும், அப்பதான் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சவர் என்ன பண்ணார்? சுவாமி என்ன பண்ணார்? அந்த ஐராவதம் இறைவனுக்கு மாலை போட்டுச்சுல்ல, அந்த மாலையே திரும்ப சுவாமி ஐராவதத்துடைய அந்த துதிக்கையில மாட்டி விட்டார். ஐராவதமே செல், சென்று இத்திருவாரூர் புண்ணிய பூமியான இத்திருவாரூர் தலத்திற்கென்றும் இந்த ஊருக்கென்றும் ஒரு ராஜனை கண்டுபிடிப்பாயாக, தேர்வு செய்வாயாக அப்படின்னு சொல்லி அது கையில அது துதிக்கையில ஒரு மாலைய மாட்டி விடுறாரு. அந்த இந்திரன் எடுத்துட்டு வந்த மாலைய சுவாமி வாங்கிக்கிட்டார். அது அன்போடு சூட்டிக்கிட்டார். மறுபடியும் அதே மாலைய எடுத்து அந்த யானையுடைய துதிக்கையில மாட்டி விடுறார். அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான். ராஜா திடீர்னு இறந்துட்டாலோ, இல்ல ராஜாக்கு அடுத்த வாரிசுகள் இல்லை அப்படின்னும் போதும், இல்ல பெண்கள் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க திருமணம் பண்ணி போயாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இல்ல அவருடைய மருமகன் ஆட்சி பண்ணதும் பார்த்திருக்கோம். இல்ல வேற வழியே இல்ல, இந்த நாட்டு மக்கள்ல யாராச்சும் ஒருத்தர் ராஜ பதவி ஏற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, யானையுடைய அந்த யானையுடைய துதிக்கையில தான் ஒரு மாலைய போட்டு அனுப்புவாங்க. அந்த யானை போய் யார் கழுத்துல மாலை போடுதோ அவங்கதான் ராஜா அப்படின்றது மாதிரி ஒரு மன்னர்கள் காலத்துல அந்த வழக்கம் இருந்துகிட்டு வந்துச்சு. அது போல இந்த யானையும் இறைவனுடைய பணியேற்றி இந்த யானையும் போகுது. எங்க போகுது? நேரா ஓடுது. வடக்கு வீதி நோக்கி ஓடுது, தெற்கு வீதி நோக்கி ஓடுது, மேற்கு வீதி நோக்கி ஓடுது, கிழக்கு வீதி நோக்கி ஓடுது, தேடுது. எல்லாரும் பாதி பேர் பயப்படுறாங்க. ஏன் இந்த யானை இவ்வளவு வேகமா ஓடி வருது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க இல்லையா? இந்திரன் கூட தான் இருக்கார், ஆனாலும் பயப்படுறாங்க. எங்க அந்த யானை வந்து நம்மள ஏதாச்சும் பண்ணிடுமோ? ஆனா யானை கையில ஏன் மாலை இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா யானை அதுவும் பாட்டுன்னு அது அதோட வேலையே பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓடுது, எங்கெங்கயோ ஓடுது. கொஞ்ச தூரம் அப்படி போகுது. அப்படி அப்படி போன உடனே அதுக்கு மறுபடியும் புரியல. இறைவனை நினைச்சுக்கிச்சு. அரூரா, தியாகேசா, எனக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. 4 பக்கங்களும் எனக்கு சரியான மனிதர்கள் தென்படவில்லை இறைவா அப்படின்னு அந்த ஐராவதம் நினைச்சுச்சு. நினைச்ச மாத்திரத்துல ஆரூரான்னு அதே இடத்துல விழுந்து வணங்குச்சு. கோபுரத்தை பார்த்து விழுந்து வணங்குச்சு. வணங்குற மாத்திரத்துல இறைவன் அதற்கு ஒரு அருள் புரிந்தார். அப்படி அருள் புரிந்த உடனே கொஞ்ச தூரம் கிழக்கு முகமாக அது ஓடினது வீதிகள்ல இருந்து சற்று விலகி கிழக்கு முகம் அந்த கிழக்கு வீதியா போயிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து சற்று விலகி இப்படி திரும்பினோடனே ஒரு வனம் வந்தது. பெரிய காடு. அந்த காட்டுல கொஞ்சம் முன்னமே அந்த காடு நோக்கி ஓடுது. எல்லாரும் பயப்படுறாங்க. இது ஏன் காட்டை நோக்கி ஓடுது? இதுவரைக்கும் அந்த காட்டுக்கு நம்ம எல்லாம் போனதே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நிறைய பேர் இது என்ன தேவ யானை போல இருக்குது, இந்த யானையை நாம பார்த்தது கூட கிடையாதே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் பயப்படுறாங்க. ஒரு சிலர் நமக்கு ஏதோ கஷ்டமாயிருமோ, அந்த யானை வந்து நம்மள மிதிச்சிருமோன்னு ஒரு சிலர் பயப்படுறாங்க.
என்னென்னமோ பேசிக்கிறாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அந்த யானை வேகமா அந்த காடு பக்கம் தேடி ஓடுச்சு. அங்க அழகா ஒரு மாமரத்துக்கு அடியில தன் இரு கைகளை மேலே தூக்கி சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம அப்படின்னு அழகா ஒரு முனிவர் தன்னுடைய இரு கரங்களை சிரசின் மேல் தூக்கி அழகா இறைவனை தியானம் பண்ண மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கார் அந்த ஒரு மாமரத்தின் அடியில். அப்படி ஒரு சிவாய நமன்னு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் கழுத்துல போய் இந்த யானை மாலை போட்டுருச்சு. டக்குன்னு அப்படி எழுந்து தியானம் கலைஞ்சு எழுந்து பாக்குறார். யானை மாலை போட்டிருக்கு. அந்த யானையுடைய முதுகின் மேல யார் உட்கார்ந்துருக்கா? இந்திரன் உட்கார்ந்துருக்கார். அப்ப யானை மாலை போட்டது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தையும் அவரை கேட்கல. உடனே மாலை போட்டு தன் துதிக்கையால இழுத்து அது சிரசின் மேல் மறுபடியும் உட்கார வச்சுக்கிச்சு. இறைவனுடைய கட்டளை இல்லையா? மறுபடியும் உட்கார வச்சுக்கிட்டு வேகமா வீதிகள் நோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? யோசிக்கிறாங்க, இவங்க யாரா இருக்கும்? ஒருவேளை நம்ம நாட்டுக்கு ஒரு ராஜா வேணும்னு இறைவன் நினைச்சாரோ? இல்லவே அதுவும் இவர் தானே கிடைச்சிச்சு, ஒரு முனிவர் தானே கிடைச்சிச்சு. போயும் எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பலர் பேசுறாங்க. மக்கள் பேசுறது சொல்லவா வேணும்? ஒருத்தர் ஒண்ணு சொன்னா இன்னொருத்தர் இன்னொன்னு சொல்லுவாங்க. 4 பேர் 4 விதமா பேசிடுவாங்க. ஆனா அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்ற வார்த்தைக்கான புனிதத்தையே எல்லாரும் மாத்தியாச்சு. அந்த 4 பேர் யார்? அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், ஆஹ் நாவுக்கரசர், மாணிக்கவாசகர். இந்த 4 பேரும் 4 முறைகளில் இறைவனை சென்றடைந்தார்கள். 4 பேர் 4 விதமாக இறைவனை பேசி இறைவனிடம் சென்றடைந்தார்கள். அதை விட்டுட்டாங்க. 4 பேர் 4 விதமா பேசிடுவாங்கன்னு அதை தப்பா நம்ம கிட்ட பழக்கத்துல விட்டுட்டாங்க இல்லையா? அப்போ அது போல அந்த யானை போய்கிட்டே இருக்கு. அவங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. யானை போய்கிட்டே இருக்கு. நேரா சென்று அந்த யானை என்ன பண்ணுது? அந்த தவம் பண்ணிக்கிட்டு இருந்த முனிவருடைய கழுத்துல மாலையை போட்டு அவரை தூக்கி தன்னுடைய அந்த முதுகு மேல அப்படி உட்காத்தி வச்சு அப்படி அழைச்சிக்கிட்டு அந்த வீதிகள்ல நடந்து போய்கிட்டே இருக்கு. ஜனங்கள்லாம் ஆச்சரியமுற்று பார்க்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலேன்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. காட்டுல இதுவரை தவம் செஞ்சுக்கிட்டு வந்த யோகிக்கா இது கிடைக்கணும் அப்படின்னு சிலர் பேசிக்கிட்டும் இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சுவாமி முன்னாடி போய் அந்த ஐராவதம் என்ன பண்ணுது? அவங்க 2 பேரையும் அப்படி இறக்கி விடுது. சுவாமி வந்து திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை சொல்றார். இந்திரா, இப்புண்ணிய புருஷனுக்கு நீயே உன்னுடைய கையால மகுடாபிஷேகம் பண்ணு, ராஜாபிஷேகம் செய்து வை அப்படின்னு சொல்றார். இத்திருநாளிலேயே நல்ல நாள், பௌர்ணமி நாள், நன்னாள், என்ன நீ தரிசனம் பண்ண வந்திருக்க. இதே நல்ல நாள்ல இந்த ராஜ்யத்துக்கு சோழ ராஜ்யம், இவ்ராஜ்யத்திற்கு சோழ ராஜ்யம் என்று பெயர் எடுக்கிறேன். அப்ப நான் இந்த பெயர் வச்சத பிறகு இதே முனிவரை, இந்த யோகிக்கு பட்டாபிஷேகம் செய்து வை அப்படின்னு இந்திரன் கிட்ட சொல்றார் சுவாமி. இந்திரன் கிட்ட சொல்றார். சொன்ன பிறகு அவர் அந்த யானையில இருந்து இறக்கி விட்டார். சுவாமி பேசுறார். இந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த யோகிக்கு ஒண்ணுமே புரியல. சிவாய நம, சிவாய நம, சிவாய நமன்னு சொன்ன மனசு, சொன்ன வாய் இன்னைக்கு சுவாமியே நேரடியா பார்க்கும்போது, தியாகராஜ பெருமானையே தன் கண்களால துதிக்கும் போது அந்த நேரத்துல அவளுக்கு தாங்கல. அந்த சந்தோஷம் வந்து தாங்கல. இறைவா இறைவான்னு பல பல முறையில துதித்து வழிபடுறார். அப்ப அந்த இடத்துல வசிஷ்டரும் வந்துட்டார். நகரவாசிகள் எல்லாரும் அந்த இடத்துல வந்துட்டாங்க. அந்த அபிஷேக மண்டபத்திற்கு எதிரில கூட்டமா அப்படி எல்லாரும் நிக்கிறாங்க. வசிஷ்ட மகரிஷி தியாகேச பெருமான வணங்கி கண்களை மூடி ஒரு நிமிஷம் தியானம் பண்றார். ஏன்னா திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல இப்போ இந்திரன் பார்த்து சுவாமி சொல்லிட்டார். ஆனா வசிஷ்டர் சொன்னாதானே எல்லாரும் நம்புவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவர் தான் இருக்கார். அப்படின்னும் போது வசிஷ்ட முனிவர் என்ன பண்றார்? ரிஷி என்ன பண்றார்? கண் மூடி ஒரு நிமிஷம் தியானம் பண்றார். என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக கண் திறந்து பாக்குறார். நகரவாசிகளே, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. என்னுடைய நான் ஞான திருஷ்டியில நான் இப்ப பார்த்த அதிசயத்தை
நான் என்ன அதிசயம் கண்டேனோ அத உங்களுக்கு நான் சொல்றேன். முன் ஜென்மத்தில் சூரிய வம்சத்தில் ஜனித்த வீரகேது சக்கரவர்த்தி அப்படின்றவர் பரமேஸ்வரனிடத்துல அபசார பட்டத்தினால் அப்படின்னா அபிசார வேள்வின்னு நம்ம திருவிளையாடல் படலத்துல பார்த்தோம். ஏன்னா அது அந்த ஹோமமே வந்து ஒரு தூர்ஹோமம் சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே அதுல கெட்டதுதான் போடுவோம். வேணான்ற பொருள், விஷத்தன்மை வாய்ந்த பொருள், அததான் நாம அந்த அபிசார வேள்வியில போட்டிருக்கோம். அதே போலதான் இந்த இந்த இடத்துலயும் ஒரு அபிசார பட்டத்தினால் சித்திரசேனன் எனும் கந்தர்வன் பிறந்தான். சூரிய வம்சத்துல சக்கரவர்த்தியா இருந்தவர், அவர் பண்ணின அந்த கெடுதலான வேள்வியின் மூலமாக சித்திரசேனன் அப்படின்னு ஒரு கந்தர்வனா பிறந்துட்டார். அந்த கந்தர்வ லோகத்துல இருக்கிற போகங்கள்லாம் வேண்டாம். எனக்கு இது வேண்டாம். எனக்கு இதுல ஒரு ஆசை இல்ல. எனக்கு இறைவனுடைய அவருடைய திருவடி தான் வேணும். பரமேஸ்வருடைய பாத கமலங்கள் தான் வேணும். அப்படின்னு தியானம் செஞ்சுக்கிட்டே இருந்தவர் தான். பல புண்ணிய தலங்களுக்கு பாத சஞ்சாரம், அந்த நடந்தே பல கஷேத்திரத்துக்கு இறைவனை வணங்கின அவர் கடைசியா ஒரு மாமரத்துக்கு, அதாவது திருவாரூர்ல அந்த திருவாரூர் காடு பகுதி, வனப்பகுதியுடைய பக்கத்துல ஒரு மாமரத்துல வந்து அமர்ந்தாராம். அமர்ந்து தியானத்துல எத்தனையோ காலங்களா அவர் அங்க தவம் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்குதான் அவர் தியானத்துல வந்து உட்காரல, யானை வந்து மாலை போட்டுருல. புரிஞ்சுதுங்களா? அப்ப பல காலமாக தியானம் செய்து இறைவனையே தன் மனதில் நிறுத்தினார். அந்த திருப்பாத கமலங்களையே தன் மனதில் நிறுத்தினார். அப்ப அந்த திருவாரூர் தலத்தை, அந்த ஊரை மிதிச்சாவே நாம முக்தி, இறைவனை பார்த்தாவே முக்தி. அங்க பிறந்தும் முக்தி தான். ஏன்னா பூதகணங்கள் அப்படின்ற கணக்குல நாம வந்துருவோம் இல்லையா? அப்ப அதே ஊர்ல ஒரு வனத்துல செஞ்சு அவர் தியானம் பண்றார் அப்படின்னும் போது யோக நிலையில இறைவனுடைய அந்த ஜோதி ஸ்வரூபமாவ அவர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா அவருடைய பாவங்கள் கொழிந்து சக்கரவர்த்தியாக இருந்து அந்த பாவம் செய்தமையால் கந்தர்வனாக பிறந்து அந்த கந்தர்வ போகங்கள்லாம் வேண்டான்னு விட்டுட்டு திருவாரூர் வனப்பகுதியில் உள்ள ஒரு மாமரத்தின் அடியில உட்கார்ந்து தவம் பண்ணினார். அந்த தவ பலனாக இன்று இந்திரனின் யானையான ஐராவதம் மாலையிட அழகாக ராஜ்யம் செய்ய வந்துட்டார். அவருக்கு தெரியாது, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அந்த தியானத்துல இருந்த போது தன் முன்னிலை என்ன அப்படின்றத அவர் மறந்திருந்தார். அப்போ இறைவன் அதெல்லாம் திரும்ப அவருக்கு ஞாபகப்படுத்துறார். இதெல்லாம் உன்னுடைய முன் ஜென்மங்கள். இவர் சொல்லும் போது, இவர் யார் சொல்றா? வசிஷ்டர் தியானம் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த ஒரு நிமிட தியானத்துல வசிஷ்டர் சொல்ல ஊர் மக்களும் ஐராவத யானையுமே அப்பதான் கேக்குது, இந்திரனுமே அப்படிதான் அப்பதான் கேக்குறாங்க. எல்லாருமே கேக்குறாங்க. கேட்ட பிறகு ஓரளவுக்கு எல்லாரும் சந்தோஷமாயிடுச்சு. அந்த இறைவனுடைய அந்த சரண கமலத்துல, அந்த கமலத்தை போய் அழகா பற்றிக்கிறாராம், புடிச்சுக்கிறாராம் அந்த யோகி. சுவாமி இறைவா தியாகேசா தியாகேசான்னு அவருடைய திருப்பாத கமலத்தில் போய் சரணடைகிறார். அந்த கந்தர்வ புருஷனுடைய அந்த தியானமும் பலிச்சது. இறைவனை நாம வணங்கணும்ன்ற அந்த ஆசையும் பலிச்சது. அவர் கருணாமூர்த்தி இல்லையா? இது முதல் இவனே சோழ மண்டலத்துக்கு சக்கரவர்த்தியாக விளங்க கடவான் அப்படின்னு இறைவன் வாய் திறந்து ஒரு வார்த்தை அருளினார். இவன் சூரிய வம்சத்து அரசனே ஆவான். இவன் யோகி அல்லன், வேடல் அல்லன், முனியும் அல்லன். புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் யோகி கிடையாது, வேடன் கிடையாது. சத்திரிய குலத்தில் பிறந்தவர்கள் தான் அரசாள்வது அதாவது அரசாள்வாங்க இல்லையா? அப்ப இவரும் அப்ப மக்கள் நினைச்சிட கூடாது இல்ல, ஒரு யோகிக்கு நாம அரச பட்டம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட கூடாது இல்ல. அதுக்காக சுவாமி வந்து தெளிவா சொல்றார், இவன் யோகி அல்லன், வேடன் அல்லன், அரசனே ஆவான், முனியும் அல்லன். அரசன் சக்கரவர்த்தியாக இருந்தவர் தான் அப்படின்னு சுவாமி அழகா திருவாய் மலர்ந்தருளி ஈஸ்வர கடாட்சத்தை அடைந்த திவ்ய புருஷன் அப்படின்னு சுவாமி சொல்றார். நம்முடைய அருளை பெற்ற திவ்ய புருஷனாவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சுவாமி வசிஷ்டர் சொல்ல 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 எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அந்த புண்ணிய சீலனுக்கு என்ன பண்றாங்க? மங்கள ஸ்நானம் செய்விக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை சிம்ஹாசனத்துல உட்கார வச்சு, ஏன்னா ராஜாவாக்கணும் இல்லையா, அவரை சிம்மாசனத்துல உட்கார வச்சு வீட்டிருக்க செய்து தேவேந்திரன் ரத்ன கிரீடத்தை கொணர்ந்து வசிஷ்டரின் கையில் அவரிடத்துல கொடுக்கவே
வசிஷ்டர் அதை தியாகராஜ பெருமானுடைய பாத கமலத்தில் வைத்து சமர்ப்பித்து சுவாமியுடைய திருப்பாத கமலத்தில் அந்த தங்க கிரீடத்தை வைர ரத்னங்கள் பதித்த அந்த தங்க கிரீடம், நவரத்ன கிரீடம், அந்த கிரீடத்தை சுவாமியுடைய திருப்பாத கமலத்தில் வைத்து வசிஷ்ட பெருமான் கிட்ட கொடுத்துட்டாச்சு. வசிஷ்டர் சுவாமியுடைய திருப்பாதத்துல வச்சார். வச்சு பூஜை பண்ணி மகா மந்திரங்கள்லாம் சொல்றார். என்னது மகா மந்திரங்கள்லாம் சொல்றார். சும்மா அப்படி வச்சு அந்த கிரீடம் எடுத்து அவர் தலையில வச்சு சூட்டிடல. அத சுவாமியுடைய பாதத்துல வச்சு பல அர்ச்சனைகள், பல நாமாக்கள், பல கோடி மந்திரங்கள்லாம் சொல்றார். நின்னு பொறுமையா பூஜை பண்றார். அவ்வளவு அழகா பூஜை பண்ணி திரும்ப அந்த கிரீடத்தை எடுத்து அந்த புண்ணிய புருஷனுடைய அவருடைய தலையில வச்சார் சுவாமி. அத வச்சுட்டு மறுபடியும் அந்த கலசத்தை மகா மந்திரங்கள்லாம் சொல்லி ஒரு கோவில் எப்படி நாம கும்பாபிஷேகம் பண்ணுவோம், திரும்ப இறைவனுக்கு அந்த நீர் கொண்டு பெரிய பெரிய கலசங்கள் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி அதே நீர் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா? அதே நிலைமைதான் இங்கேயும். அதே போலதான் பல கலசங்கள்லாம் வச்சு பெரிய பெரிய கலசங்கள்லாம் வச்சு யாகங்கள், மகா மந்திரங்கள்லாம், வேதங்கள்லாம் பல ஓதி அந்த அந்த தீர்த்தம்னு சொல்லுவோம். அந்த கலசத்துக்குள்ள இருந்தா தீர்த்தம், வெறுமனே இருந்தா அது தண்ணி. கலசத்துக்குள்ள வந்து அது தீர்த்தம் இல்லையா? கங்கை, யமுனா, கோதாவரி, காவேரின்னு பல புண்ணிய தலங்கள்ல இருந்து கொண்டு வந்த நீரை தீர்த்தத்தை போட்டு அதுல சுவாமியுடைய கடாட்சத்தையும் அது மூலியமா அதுல இறக்கி அவருக்கு மகுடத்தையும் சூட்டி அந்த மகுடாபிஷேகம் மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக அவ்வளவு சந்தோஷமா நடைபெறுது. அப்ப அபிஷேகம் நடந்து அப்படி அவருக்கு அபிஷேகம் நடந்து ஆதி சோழ மகாராஜன் என்ன அவருக்கு பெயர் வைக்கிறாங்க? யோகி அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல. சுவாமியே அவர் யோகி இல்ல, வேடன் இல்லன்னு சொல்லிட்டார். அபிஷேகம் பண்ணி முடிச்ச உடனே வசிஷ்டர் இறைவன் மனதிலிருந்து மனம் மூலம் இறைவன் உணர்த்த வசிஷ்டர் வாய் மூலமா வெளியே சொல்றார். என்னன்னு? ஆதி சோழ மகாராஜன் என்ற பட்டத்தை அவர் சூட்டினார். யார் சூட்டினா? வசிஷ்டர் சூட்டினார். அதாவது இறைவன் மனதுக்குள்ள இருந்து சொல்றார், உணர்த்துறார், அதை இவர் வெளிப்படையா சொல்லி சூட்டினார். வேதத்தில் வல்ல வேதியர்களும் மகரிஷிகளும் ஆசி கூறி ஆதிசோழ சக்கரவர்த்திகளுக்கு தியாகராஜ பெருமானின் கடாட்சத்தையும் இந்திரன், வசிஷ்டர், முனிவர், பிராமணர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆசிகளையும் வணங்கினாங்க. அவருக்கு என்ன பண்ணாங்க? ஆசிகளை வழங்கி இவர் எல்லார் காலையுமே அவனுடைய பாதத்துல அவர் விழுந்து வணங்கினார். ஏன்னா இவங்க எல்லாம் பெரியவங்க, முனிவர்களும் ரிஷிகளும் இவங்க எல்லாம் பெரியவங்க அப்படின்னும் போது இவன் அடியார்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பாதத்துல விழுந்து வணங்கி மறுபடியும் சென்று தியாகேச பெருமான் அந்த மணிமுடியோடு இறைவனுடைய திருப்பாதத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்ட மணிமுடி தன் சிரத்தில் மேல் வைத்த அப்பதான் ஆணவம் இருக்காது அப்படின்னு இறைவனுடைய பாதத்துல வச்சு பூஜை பண்ணது இல்லையா? அந்த மணிமுடி இவருடைய ஆதி சோழ மகாராஜா சக்கரவர்த்தின்னு வச்சுக்குவோம். ஆதி சோழ சக்கரவர்த்தி அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இறைவனுடைய திருப்பாதத்துல போய் மறுபடியும் விழுறாரு. சுவாமி அந்த மகுடத்தின சூட்டின பிறகு என்னுடைய பூர்வ ஜென்மங்கள்லாம் வசிஷ்டர் சொல்லி கேட்டும் இத சூட்டின பிறகு தான் யார் எவ்வண்ணம் உங்களை நான் அதாவது உங்களுக்கு எந்த இதுல இடையூறு பண்ணிருந்தா ஒரு கந்தர்வனாக பிறந்து மறுபடியும் அந்த போகங்கள்லாம் வேண்டான்னு தவம் இருந்து எனக்கு மறுபடியும் உங்க பாத நிழல்ல கொடுத்தீங்களே சுவாமி அப்படின்னு அவர் தியாகேசு. நம்ம நினைப்போம் சுவாமி இவ்வளவு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது இதெல்லாம் சாமியா அப்படின்னு நம்ம கோவத்துல கடிந்திருக்கோம். ஆனா தாயில் சிறந்த தயாவான தத்துவம். நம்ம நினைப்போம் நமக்கு இந்த வேலை கை கூடி வரலையே அப்படின்னு நினைப்போம். ஆனா நிஜமா அசால்ட்டா விட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா அது வந்திருந்தா நமக்கு இன்னும் பெரிய லாஸ் எதுவும் ஆயிருக்குமோ என்னமோ. அதனால இறைவன் அதை தடுத்தும் இருக்கலாம். ஒரு விஷயம் சுவாமி நமக்கு செய்யறாருன்னும் போது வரமா கிடைக்கும் போது பல விஷயங்களை சந்தோஷமா ஏத்துக்கிற மனசு ஒரு விஷயம் நடக்காம போயிருச்சுன்னா, நம்ம நினைச்ச விஷயம் நடக்காம போயிருச்சுன்னா நம்ம நொந்துக்குவோம். என்ன கடவுள் என்ன பண்ணுச்சு நமக்கு? நம்ம இத்தனை சாமி கும்பிட்ட நம்மள ஒரு சாமியும் கை கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி நம்ம நொந்துக்குவோம். அப்படி என்னைக்குமே பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு விஷயம் இறைவன் நமக்கு கொடுக்கும் போது ஒரு விஷயத்த கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாரு, அதுலயும் ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எல்லாமே அவன் நடத்துறது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள இருந்து எப்போ நினைக்கிறோமோ அப்ப நம்ம மனசு வந்து கவலைப்படாது.
அழாது, சந்தோஷமா தான் இருக்கும். சந்தோஷம் கூட படாதுங்க. ஏன்னா இறைவன் தான் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த இன்பமுமே கொஞ்சம் அப்படி வந்து போயிரும். இன்பம் வந்தா பின்னாடியே துன்பமும் வரும்ன்னு சொல்லுவா இல்லையா? அப்ப அந்த இன்பமுமே அப்படி வந்து போயிரும். மனசுக்குள்ள இருந்து அது பெருசா ஒண்ணும் ஏத்துக்காது. பேரும் புகழும் பெற்றுத் தருவான். அதன் தன் போகாமல் வாழ்வதற்கும் கற்றுத் தருவான். பேர் புகழ் நீ இறைவனை சிவபெருமான வணங்கிட்டா உன்னை தூக்கி கோபுரத்துல வச்சிருவார். ஆனா அதன் பின்னாடி நாம போகாம இருக்கணும்ன்றதையும் சுவாமி நமக்கு சொல்லி கொடுப்பார். குடுத்துருவார். வேண்டாண்டா. அதெல்லாம் நல்லது கிடையாது. அந்த பேர் புகழ் பின்னாடி போகாது. அது உன்னை தேடி வரும். அது மாயை அப்படின்றதையும் நமக்கு சுவாமி சொல்லி கொடுத்துருவாராம். அப்ப ஆதிசோழ மகா சக்கரவர்த்தி அவருடைய அழகான வெண்குடை கீழ் உலகை ஆளும் போது ஜனங்களுக்கு ஒரு விதமான குறையும் இல்லை. ஏற்கனவே திருவாரூர் மிக செழுமையா இருக்கு. இப்போ ஒரு ராஜாவையும் அங்க கொண்டு வந்து உட்காத்தி வச்சியாச்சு. அப்போ அந்த அரசாட்சி எப்படி இருக்கும் இல்லையா? அப்படி அது ஒரு சில ஆண்டுகள் அப்படியே போகுது. அந்த ராஜா வச்சு போகுது. இன்னும் சில ஒரு 2, 3 வருஷம் வச்சுக்கோங்களேன். கழிச்சு ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணமும் பண்ணிக்கிறார். அப்படி தன்னுடைய மகிஷியோடு, அதாவது ராணியோடு, மகிஷினா ராணி. ம ராணியோடு அழகா ஆதிச்சோழ சக்கரவர்த்தி அழகா அந்த நாட்டை மறுபடியும் திருவாரூர் அழகா ஆண்டுகிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு அழகா மகன் ஒருத்தன் பிறக்கிறான். அந்த மனுநீதி தவறாது வாழ்ந்தார். குருவினிடத்தில் ஒரு ரொம்ப பணிவு. குருமார்கள், ரிஷிகள், குருமார்கள், முனிவர்கள் அவங்க எல்லாம் வந்தா ரொம்ப பணிவு. அப்படி இருந்து அந்த நாட்டை அவ்வளவு செழுமையா ஆக்கினார். மக்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு குறையே இல்லாம பாத்துக்கிட்டார் ஆதிசோழ சக்கரவர்த்தி. அவருக்கு அழகா சுமதி அப்படின்ற ஒரு மகன் பிறந்தான். அழகா சுமதி அப்படின்னு ஒரு மகன் பிறந்தான். அப்படி அவருக்கு மகன் பிறந்த பிறகு அந்த ராஜ்யத்தை அவரை நாளொரு மேனி பொழுதொடு வண்ணமாக வளர்த்து அந்த ராஜ்யத்தை அவருக்கு முடிசூட்டி, சுமதி என்ற மன்னனுக்கு முடிசூட்டி, இவருக்கு என்ன பெயர்? சுமதி சக்கரவர்த்தின்னு வச்சுக்கோம். இவருக்கு அவ்வளவு பெரிய பேர் இல்ல, சுமதி தான். சுமதி சக்கரவர்த்தி, சுமதி மகாராஜா, அவ்வளவுதான். அவருக்கு முடிசூட்டி இவர் தியாகராஜ பெருமானுடைய பதமே போதும். இந்த வாழ்ந்தது வாழ்க்கை ரொம்ப எனக்கு போதும்ன்ற மாதிரி நான் வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோப்பான்னு சொல்லிட்டு தியானத்திலேயே இருந்து இறைவனுடைய திருவடி சென்று அடைந்த தியாகராஜ பெருமானுடைய திருவடி. தேவரும் மூவரும் காணாத திருவடி, 33 கோடி தேவர்களுமே பார்க்காத திருவடி, காணாத புண்டரீகம் அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்வார். அது போல அந்த புண்டரீகத்தையே சென்று இறைவனுடைய பாத கமலத்தையே சென்று அடைந்தார். கருவாகி குழம்பிருந்து கழித்து மூளை கருநரம்பும் வெள்ளெலும்பும் சேர்த்தின் ஒன்றாகி உருவாகி புறப்பட்டும் குருத்திதன்னால் வளர்க்கப்பட்ட உயிரும் கடை போகாரால் மறுவாகி நின்னடியே மறவேனம்மான் மறித்தொருகால் பிறப்புண்டேல் மறவா வண்ணம் திருவாரூர் மணவாளா திருத்தெங்கூராய் செம்பொன் ஏகம்பனே திகைத்திட்டேனே. என்ன சொல்றார்? இந்த கருவாகி குழம்பிற்று கழித்து மூளை, அந்த தாய் வயிற்றுக்குள்ள எனக்கு அந்த மூளை உயிரெல்லாம் எலும்பு, சதை, நரம்பு, ரத்தம் எல்லாம் உருவாகி வரும்போது ஒரு தாயினால உருவாகி புறப்பட்டிங்கு ஒருத்தி தன்னால், ஒரு தாய் மூலியமா ஒரு பெண்ணால நான் இந்த பூமிக்கு வந்து பிறந்துட்டேன், வளர்ந்துட்டேன். அப்படி நான் உன்னை வணங்காம இருந்துட்டேன்னா மறுவாகி நன்னடியே மறவேன் அம்மான், உன்னை நான் மறக்க கூடாதுப்பா. மறித்து ஒரு கால் பிறப்புண்டேல், உன்னை நினைச்சு அருரா அருரான்னு உன்னை நான் நினைச்சு உருகி அப்பயும் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா, இறந்துதான் பிறக்கிறவங்களுக்கு ஜனனம்னு ஒண்ணு இருந்தா மரணம்னு ஒண்ணு நிச்சயம் இல்லையா? அப்படி ஒரு கால் நான் இறந்துட்டா மரித்தொருகால் பிறப்புண்டேல், இன்னொரு முறை நான் என் பிழையால் பிறந்துட்டா மறவா வண்ணம், அப்பா உன்னை மறக்க கூடாதுப்பா. மறவா வண்ணம் திருவாரூர் மணவாளா திருத்தெங்கூராய் செம்பொன் ஏகம்பனே திகைத்திட்டேனே. எவ்வளவு அழகான திருவிரைவாரம். மறக்க கூடாதுப்பா, உன்னை இறந்துட்டாலும் மறுபடியும் பிறந்தன்னு வச்சுக்கோங்க, எனக்கு உன்னுடைய பாதத்தை மட்டும் நான் மறக்காத வரத்தை கொடுப்பா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு உயிரும் கேட்டுக்கணும். நம்ம ஒவ்வொரு உயிரும் கேட்டுக்கணும்.
ஆரூரமந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. ஆதிசோழ சக்கரவர்த்தி பார்த்தோம். ஆதி பானத்தை அளித்து அரக்கரை மாய்த்த லீலை 9வது லீலையாக பார்க்கப்பட போகிறது. சோழ சக்கரவர்த்திக்கு பிறகு அவருடைய மகனாக புனித சுமதி சோழ சக்கரவர்த்தி அரசாட்சி செய்தார். சுமதி சோழ சக்கரவர்த்தி அரசாட்சி செய்தார். அவரை பார்த்து சந்தோஷம் அடையாத ஜனங்களே கிடையாதாம். ஏன் அப்படின்னா அழகுல மன்மதனையே மிஞ்சிடுவாராம். மன்மதனையே மிஞ்சிடுவாராம். ஏன்னா 24 லட்சணங்கள் பொருந்தியவர் தான் அழகு மன்மதன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா அந்த மன்மதனையும் மிஞ்சுகின்ற அழகு நம்ம சுவாமிக்கு இல்லையா? இந்த ராஜ சோழ சக்கரவர்த்தி அந்த சுமதி அப்படின்ற சோழ மன்னனும் அவ்வளவு அழகா இருக்கானா. எல்லாருக்கும் பார்த்த உடனே ஒரு ஆசை வருதா அவர் மேல. அந்த அளவுக்கு அழகா இருக்காராம். மக்கள் கிட்ட அந்த நிகரற்ற பாசம். ஒருத்தர் மேலதான் இந்த பாசம் வச்சிருக்கணும், இன்னொருத்தர் மேலதான் இந்த பாசம் வச்சிருக்கணும்ன்றலாம் கிடையாது. நிகரற்ற பாசம் வச்சிருந்தாராம். பாலகர்களுக்கு ஒப்பானவர். பாலகர்கள்னா என்னவ? நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களுடைய செயல்பாடு என்ன? நவகிரகங்களுடைய செயல்பாடு என்ன? இறைவன் சொல்றத நவகிரகங்கள் செய்யும். இறைவன் சொல்றது செய்யணும். இன்னொன்னு அவங்களுடைய கர்மாவின்படி அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை நவகிரகங்களும் செய்யும். ஒரு வேலையாள் போல, இறைவனுக்கு ஒரு வேலையாள் போல நவகிரகங்கள் செய்யும். அது போல இவர் இருந்தாராம். மக்களுக்கு என்னென்ன தேவை அந்த தேவைகள் அறிந்து கொடுக்கறதுல அவர் திக்பாலகர்களுக்கு ஒப்பானவன் அப்படின்றது சொன்னாங்க. புத்தியில பிரகஸ்பதிக்கு நேரானவரா. பிரகஸ்பதி அப்படின்றவருக்கு நேராக குபேரன் போல செல்வமுடையவர், கோபத்தை வென்றவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோபத்தை வென்றவர் அப்படின்றது மட்டும் நான் அண்டர்லைனே பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா மனுஷன் அப்படின்னா கோபம் வர்றது சகஜம்தான். ஆனா அந்த கோபத்தை வென்று காட்டணும். அந்த கோபத்தை நாம என்ன பண்ணணும்? வென்று காட்டணும். கோபம் பல மனிதர்களை அழிக்கணும். அந்த கோபத்திலிருந்து வர வார்த்தைகள் என்னைக்கும் காலங்காலத்துக்கும் நிலைச்சிருக்கும். என்னதான் ஒரு முறை சண்டை போட்டுட்டு என்னதான் பிரிஞ்சுட்டாலும் அப்ப சொன்ன அந்த வார்த்தைகள் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடு. திருக்குறள்ல சொல்லியிருப்பார் இல்லையா? அப்ப அந்த வடு மட்டும் அப்படியே இருக்கும், அழியாது. நமக்கு என்னதான் அவர் நம்ம கிட்ட மறுபடியும் சகஜமா பேசினாலும் அந்த ஒரு வார்த்தை நீ என்ன பார்த்து சொன்னல, அந்த அந்த பாயிண்ட், அந்த இடத்துல ஒரு புள்ளி வைப்போம். மனசு தோணும். நம்ம வெளியே சொல்லலனாலும் நம்ம மனசுக்குள்ள அந்த தோணும். அப்ப அந்த கோபம் நம்மளை எந்த அளவுக்கு கீழ்த்தனமா சின்னதா ஆக்கிடுதுன்னு பாருங்க. எவ்வளவோ பெரிய வேலை செய்வோம், நமக்கே தெரியாது. பல நன்மைகள், நாட்டுக்கே ராஜாவா இருப்போம். கேட்கிற மாதிரி கேட்கிற இடத்துல கேட்கிறவங்க கேட்கிற மாதிரி கொடுக்குற இடத்துல இருப்போம். ஆனா நமக்கு வர கோபத்துல அதெல்லாம் சிறுமையாயிரும். நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள்லாம் ஒரு தட்டுல வச்சுட்டு, தராசு தட்டுல நம்ம கிட்ட இருக்கிற அந்த கோபத்தை மட்டும் ஒரு தராசு தட்டுல வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கோபம் தான் மேல் தூக்கி நிக்குமா. அந்த கோபம் வர்றதுக்கு காரணமே ஆணவம் தான். தான்ன்ற ஆணவம். யாரோ எப்படியோ செஞ்சுட்டு போறான், நான் செய்யற வேலையை என்ன மாதிரியே தான் செய்யணும்னு அவசியம் இல்லையா? முதல்ல நாம மஞ்சு போட்ட வீடுல வாழ்ந்தோம், கூரை வீட்டுல. அதுக்கப்புறம் ஓடு எல்லாம் போட்ட மாதிரி வீடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிமெண்ட் கல் எல்லாம் போட்ட மாதிரி வீடு இருந்துச்சு. இப்ப எல்லாம் மாளிகைகள் மாதிரி வீடு கட்டுறாங்க, பில்டிங்கா கட்டுறாங்க, அடுக்குமாடி வீடுகள் எல்லாம் கட்டுறாங்க. அப்ப இல்ல, நான் வாழ்ந்த மண்ணு வீட்டிலேதான் இருக்கணும்னா அந்த 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 பிடிவாதம் தான் கோபமா மாறும். நான் செஞ்ச மாதிரியே தான் இருக்கணும், இப்ப எத்தனை தலைமுறை வந்தாலும் நான் சொன்ன மாதிரிதான் இருக்கணும், இதுதான் இல்ல இந்த இடத்துல எந்துதான், இது நான் தான் அப்படின்ற அந்த ஆணவம் என்னைக்கு மேல ஓங்குதோ அந்த இடத்துல கோபமும் வந்துடும். இல்லப்பா, சும்மா நம்முடைய பொருளை யாராவது தொட்டுட்டாலும் கோபம் வரும். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பா ஒரு கார் வாங்கி வெளியே விட்டுருக்காரு. அது அப்படியே அது மேல தூசு கூட பற்றக்கூடாது அப்படின்னு ஒரு கர்ச்சீஃப்ல வச்சுக்கிட்டே இருப்பாரு. டக்குன்னு போயிட்டு அது தூசு கூட இருந்தா தொடச்சிட்டு வந்துடுவாரு. புது கார் வாங்கி வச்சிருந்தாரு.
அப்போ ஒரு முறை அந்த அவனுடைய பையனை அவர் பெத்த புள்ளையே என்ன பண்ணிருது, அது ஏதோ ஒரு கையில ஏதோ கம்பியோ குச்சியோ வச்சுக்கிட்டு அந்த கார் மேல அப்படி என்னமோ கிறுக்கிக்கிட்டு இருந்துச்சாம். வந்தவர் ஓங்கி குழந்தைய அடிச்சுட்டார். அடிச்ச உடனே குழந்தை மயக்கம் போட்டு கீழ விழுந்துருச்சு. மயக்கம் போட்டு கீழ விழுந்தோடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் பாக்குறாங்க. குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னா, இல்ல கொஞ்ச நேரம் மயக்கத்துல தான் இருப்பான். யார் இப்படி பண்ணது? குழந்தைய ஏன் இவ்வளவு வேகமா அடிச்சீங்க? அப்படின்னு சொன்னதுக்கு அவருக்கு திரும்பி பதில் சொல்ல முடியல. ஏன்னா கார்ல கிறுக்கிட்டு இருந்தான். அதனால அடிச்சிட்டேன்னு சொன்னா, டாக்டர் கண்டிப்பா திட்டுவார். மருத்துவர் இல்லையா? அதனால அவன் வந்து பேசல. ஆ நான் தான் அடிச்சேன்றத மட்டும் சொன்னா, அதுக்கே டாக்டர் திட்டுனாங்க. மறுபடியும் அவன் வந்துட்டான். நம்ம இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம்? ஒரு அற்பம் அந்த காரு எத்தன நாள் இருந்துற போது? ஆனா நம்ம குழந்தை, நம்மோட ரத்தம், இந்த உயிரற்ற அந்த உயிரில் இருக்கிற அந்த குழந்தை மேல இருக்காத அன்பு, இந்த கார் மேல நமக்கு வந்துருச்சே! புரியுதா? அது மேல வந்துருச்சே! அதுவும் மாயை. நல்லா பாருங்க. ஆணவம், கன்மம், மாயை. இது 3மே தான் நம்மள இப்படி சுத்தி சுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாயை, அது காருன்னு நமக்கு தெரியுது. ஜடம். அஃறிணை பொருள் அது. பொருள் தான். அது மேல நமக்கு ஏன் பாசம் வந்துருச்சு? அப்படின்னு சரி அப்படி குழந்தை என்னதான் எழுதியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் பார்த்தாங்களாம். அதுல பார்த்தா ஐ லவ் மை டாட் அப்படின்னு அந்த குழந்தை எழுதி வச்சிருந்தாங்க. அத பார்த்து ஓன்னு அழுதாராம் அந்த அப்பா. இத நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, கோபத்தினால நம்ம பல பல விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கிற நல்லவங்கள கூட நம்ம வந்து கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இழந்து போயிடும். கோவம்ன்ற ஒரு விஷயத்தினால இழந்து போயிடும். இது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. கவலையுமே வந்தாலும் கோபமும் வரும். இறைவன் ஒரு முறை என்ன பண்ணாராம், ஒரு ராஜா ராஜா கூட கிடையாது. ஒரு பாமர மனிதன், சாமானிய மனிதன். திருவாதிரை திருநாள்ல உபவாசம் இருப்பானாம். காலையில இருந்து இரவு முழுக்க எதுவுமே சாப்பிடுறது இல்ல. மறுநாள் காலையில தான் சாப்பிடுவானாம். அப்ப அந்த அந்த நாள் முழுக்க சுவாமியுடைய நாமாவையே சிவபெருமானே சிவசிவா சிவசிவான்னு அவன் நாமாவையே சொல்லிட்டு வந்தான். சுவாமிக்கு அவர் மேல ரொம்ப பாசம் வந்துருச்சாம். அப்ப யமதூதர்கள் இல்லாம பூதகணங்கள் வந்து அவருடைய உயிரை எடுக்கிறபடி செஞ்சார் சுவாமி. அந்த உயிரை எடுத்துக்கிட்டு போகும்போதும் சுவாமி அது அவருக்கு இறைவனுடைய திருவருளால அந்த ஆதிரை நாள்ல அவர் விரதம் இருந்ததுனால சுவாமி அவருக்கு காட்டி கொடுக்கிறார். அந்த வாழ்க்கை பயணங்கள் யமதூதர்கள் அழைத்து கொண்டு போகும்போது பின்னே திரும்பி பார்த்தால் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு படமாவே சுவாமி காட்டிக்கிட்டு இருக்காராம் அவருக்கு. அந்த வாழ்க்கை பயணத்துல அவர் எப்படி பொறந்தார், எப்படி வளர்ந்தார் அப்படின்னு அப்படி அவர் நடந்து போன வாழ்க்கையில தனியே நடந்து போய்கிட்டே இருக்காராம். சுவாமி நான் உன் கூடவே தான் இருக்கேன் அப்படின்றது காட்டுறதுக்காக 2 கால் தடங்களாக காட்டினாராம். இவர் நடந்தது ஒரு கால் தடம், பின்னே ஒரு கால் தடம். சுவாமி நான் உன் பின்னாடியே தான் இருக்கேன். நீ தைரியமா போ அப்படின்றதுக்காக பின்னாடியும் ஒரு கால் தடம் நடந்து வந்துகிட்டே இருக்கு, நடந்து வந்துட்டு. ஆனா இவர் சந்தோஷமா இருந்த காலத்துல எல்லாம் 2 கால் தடம் தெரிஞ்சுச்சா, பார்த்த உடனே சந்தோஷப்பட்ட மனுஷன் உடனே அழுதுருக்கான். சுவாமி உடனே வந்து கேட்டாரா, என்னப்பா ஏன் நீ அழற அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கேட்டாரா. அது அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு, சுவாமி நான் என்னுடைய சந்தோஷமான காலங்கள்ல நீங்க என் கூட இருந்திருக்கீங்க. என்னுடைய கஷ்டமான காலங்கள், என்னுடைய துயரமான காலங்கள்ல ஒரு கால் தடம் தானே இருக்கு சுவாமி. இன்னொரு கால் தடம் காணோமே. நீங்க என் கூட இல்லையா சுவாமி? கஷ்டத்துல என்ன தவிக்க விட்டுட்டீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு இறைவன் சிரிச்சாராம். அட மடையா, அட பைத்தியக்காரா, அந்த கஷ்ட காலத்துல உன்னை தூக்கி நடந்ததே நான் தான்னு சொன்னாராம் சுவாமி. உன்னுடைய கஷ்ட காலங்கள்ல நீ நடக்கல. உன்னை தூக்கி நான் என் தோள் மேல வச்சுக்கிட்டேன். அதனால உன்னுடைய பாத தடங்கள் இல்ல. அதுல அங்க நீ பாக்குறது ஒரே தடம் என்னுடைய கால் தடங்கள்னு சுவாமி சொன்னார். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்ப இறைவன் கஷ்ட காலத்துல நம்ம நினைப்போம் நம்ம சுவாமி நம்மள மறந்துட்டாரா? கிடையாது. நம்ம மனதுதான் இல்லையா? அப்போ அந்த சக்கரவர்த்தி அவ்வளவு அழகாக இருந்தும் எல்லா ராஜ காரியங்கள் எல்லாம் அவ்வளவு அழகா செஞ்சும் என்னென்னமோ பண்றாரு. அவ்வளவு சந்தோஷம். தியாகராஜருடைய பெருமானுடைய அந்த பரிபூரணமான அருள் அவருக்கு இருக்கு. தினமும் போய் வணங்குவார் சுவாமிய. அழகான அரசாட்சி. தன் மனைவியோடு அழகான அரசாட்சி பண்ணிட்டு வர்றார். அப்படி அவர் தர்ம காரியங்கள், நியாயங்கள் இருந்து தவறுனதே கிடையாது. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்றதையும் அவர் புரிஞ்சு நடந்தார். திருக்குறள்ல 4 அத்தியாயங்கள் இருக்கும். அது போல அறம், பொருள், இன்பம் 3 அத்தியாயங்கள் சாரி. அது மாதிரி இவர் நடந்தார் இல்லையா? அதான் அரசன் அப்படின்னு சொல்றது. அந்த கோபத்தை வென்று அறம், பொருள், இன்பம் வீட்டையும் பார்த்துட்டார். புரியுதுங்களா? வீடு திருவாசகம். அறம், பொருள், இன்பம்
முப்பால் திருக்குறள்ல இருக்கும். அதற்கு வீடு எங்கன்னு கேட்டதுக்கு, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இங்க இருக்கு. வீடு பேரு எங்கன்னு கேட்டா, அதுக்கு திருவாசகத்த படிச்சீங்கன்னா உங்களுக்கு வீடு பேரு கிடைக்கும்னு சொன்னாங்களாம். அது போல இதெல்லாம் பலத்தையும் வென்று ஒரு கர்வமற்றவனாக ஆணவம், கன்மம், மாயை அப்படின்றப்போ அந்த மும்மலம் தன்னை சூழாத வண்ணம் ஆட்சி பண்ணிட்டு வர்றார். சுமதி சோழ சக்கரவர்த்தி. இவரு இந்த நற்குணம் நிரம்பிய சுமதி சோழ சக்கரவர்த்தி அவருடைய வெண்குடை நிழல்ல அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திருவாரூர்ல இருக்கிற ஹம்ச தீர்த்தத்தினுடைய கரையில மரிசி அப்படின்ற மகரிஷி அவர் என்ன பண்றார்? ஒரு சமயம் பல முனிவர்களோட உதவி கொண்டு பெரியதொரு யாகம் நடத்தி வர அந்த பெரியதொரு யாகம் நடத்தி வரும் வேளையில அந்த யாகம் எல்லாம் நடத்திக்கிட்டே வர்றாங்க. அப்ப அந்த யாகம் நடத்திட்டு வரும்போது மேல் நோக்கி என்ன ஒரு புகை மண்டலமா தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அரக்கர்கள் எல்லாம் பாக்குறாங்களாம். அப்ப பார்த்தவங்க என்ன ஆகுது? அந்த அரக்கர்கள் எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் என்ன ஆகுது? என்ன இது? ஆஹ் கொஞ்ச நாள் முன்னாடி வந்தா இங்க ஒரு மூங்கில் காடாகவும் மரமாகவும் தானே இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இவ்வளவு பெரிய ஒரு அழகான பெரிய பெரிய கோபுரங்கள், அழகான மாளிகைகள், ராஜபவனங்கள், ஊர் மக்கள்லாம் ஒரு செழிப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தாங்களாம். பார்த்தவங்க என்ன பண்ணாங்க? சரி, இது தேவலோகம் மாதிரி தெரியுது. இங்க ஒரு யாகமும் நடத்துறாங்க. ஏதோ யாகமும் நடக்குது. இந்த யாகத்தை தடுத்து இந்த நாட்டையே நாம கவர்ந்து கொண்டு நம் ராஜா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஒரு 5, 6 பேர் என்ன பண்றாங்க? அரக்கர்களாக வந்தவங்க எல்லாம் அப்படியே ஒரு முனிவர்கள் மாதிரி மாறி அந்த முனிவர்கள் கூட போய் உட்கார்ந்துட்டாங்க. யாரு? அந்த மரிசி அப்படின்ற மகரிஷி தானே அந்த யாகத்தை நடத்துறார். இந்த அரக்கர்களும் முனிவர்கள் வேடத்தில் அந்த மகரிஷிகளுடைய மகரிஷிகளாக முனிவர்களாக வேடமிட்டு கொண்டு அப்படி அமர்ந்தாங்களாம். அப்ப முதல்ல இதற்கு காவலாக அரக்கர்கள்லாம் கண்டிப்பா இந்த யாகத்தை கலைக்க வருவாங்க. இந்த யாகம் கலைக்காத வண்ணம் இருக்கணும் அப்படின்னு அந்த சுமதி மன்னனை கேட்டுக்கிட்டாரு அந்த மகரிஷி. யாரு? மரிசி. அப்ப இவர் காவல் காக்குறாரு. அப்ப காவல் காக்கும் போது என்னமோ ஒரு பெரிய என்னமோ நடக்குது அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஏன்னா ஆஹ் ஒரு மந்திரத்தை அந்தணர்கள் அவங்க அதாவது ரிஷிகளும் முனிவர்களும் உச்சரிக்கிறதுக்கும் ஒரு அரக்கர்கள் உச்சரிக்கிறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு இவங்க நிறுத்தும் போது இவன் ஆரம்பிக்கிறான், இவங்க நிறுத்தும் போது இவன் ஆரம்பிக்கிறான் அப்படின்ற மாதிரி முடிக்கிறான். அப்படின்ற மாதிரி ஒரு முன்னம் பெண் அப்படி போகுது. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் கண்டுபிடிச்சிட்டார். யாரு? மரிசி அவர் கண்டுபிடிச்சிட்டார் மகரிஷி. அப்ப சுமதி அந்த மன்னன் கிட்ட சொல்றாரு, சுமதி இவங்கதான் அந்த யாரு? அரக்கர்கள் நம்ம யாகத்தை தடைப்படணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னதுனால சுட்டி காட்டிட்டாரு, இவங்கதான் அப்படின்னு சுட்டி காட்டிட்டாரு. கரெக்டா ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா அவங்கள மட்டும் தனியா அழைச்சிட்டு வந்தாராம். ரிஷிகளே, முனிவர்களே, உங்களுக்கு எல்லாம் தனியா ஒரு பரிசு இருக்கு, இந்தாங்க இத வாங்கிக்கோங்க அப்படின்னு தனியா பரிசு கொடுக்க போறேன் வாங்கன்னு அவங்க 5 பேரை மட்டும் தனியா அழைச்சிட்டு போனார். அப்படி தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு முதல்ல தியாகராஜ பெருமானதான் மனசுல நினைக்கிறார். சுவாமி தேவா, என்ன செய்வேன்னு தெரியலையே. என் முன்னாடி நிக்கிறவங்க அரக்கர்கள். நான் இதுவரையும் போருக்கு போனதில்லை. ஆனா போர் பயிற்சி உண்டு. ஏன்னா போர் நடக்கணும்ன்ற அவசியமே இல்லாத காரணத்தினால நான் போர் பயிற்சி போல. ஆனா போர் பண்ண முடியும். அதனால உன்னை என் மனதில் நினைக்கிறேன் இறைவா அப்படின்னு தியாகராஜ பெருமானை மனத்துல நினைக்கிறார். நினைச்ச மாத்திரத்துல இறைவன் அப்படி அருவுருவமாக ஒரு மாலைகளை சுவாமி கொடுக்கிறார். மாலைய கொடுக்கிறார். மாலையும் ஒரு மழுவையும் சுவாமி கையில கொடுக்கிறார். அப்போ அவங்க 5 பேரும் அழைச்சிக்கிட்டு வர்றார். 4 மாலைகள், இந்தாங்க இதுதான் என்னுடைய பரிசு அப்படின்னு அந்த சோழ மன்னன் அந்த அரக்கர்கள் கழுத்துல அந்த மாலை போட்ட உடனே அது பெரிய வாளாக மாறி அவர்களை அழித்தது. முப்புறங்கள் எரித்த போது இறைவன் எதை கொண்டு சம்ஹாரம் செய்தாரோ அதையே இப்பொழுது சுமதி மன்னன் கிட்ட கொடுத்தார் இல்லையா? கடைசியா கொடுத்தது வாள், அதான் மழு. அதை வச்சு அந்த அரக்கனையும் வீழ்த்திட்டார். வீழ்த்தினதுல இந்த யாகமும் பரிபூரணமாக நிறைவடைந்தது.
மகரிஷிகளும் முனிவர்களும் எல்லாரும் சந்தோஷம், எல்லாரும் மகிழ்ச்சி கடல்ல திளைக்கிறாங்க. ஆவுதியும் போட்டாச்சு. ஆரூரா 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 தியாகேசான்னு அவனுடைய திருவடிய எல்லாரும் வணங்குறாங்க. அந்த வணங்கி அது முடிஞ்ச பிறகு இறைவன் சிவபெருமான் அந்த யாகத்திலிருந்து வெளிப்பட்டு அந்த யாகத்திலிருந்து வெளிப்பட்டு இந்த யாகத்தை நடத்திய மன்னனாகிய சுமதி நக்கும் காத்த மன்னன் அவர் காத்ததுல காப்பாத்தினார். இந்த யாகம் நடக்க விடாம பண்ண அரக்கர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினார். அந்த சுமதியும் மகரிஷியும் மரிசி எனும் மகரிஷியும் வசிஷ்டரையும் விஸ்வாமித்திரரையும் பல மன்னவர்கள் கூடியிருந்த சபையும் எல்லாரும் மக்கள் எல்லாம் கேட்க வந்தவங்க, பார்க்க வந்தவங்க, பாடினவங்க எல்லாருக்குமே சுவாமி ஒரு அழகான வரம் கொடுக்கிறார். நீங்காத செல்வமும் நெடிய ஆயுளும் கொண்டு நெடிய ஆயுளும் நீங்காத செல்வமும் கொண்டு நீக்கமற வாழக் கடவது அப்படின்னு சுவாமி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வழங்கி பின் எம்மை வந்து சேரும் தருவாயில் நினைக்கும் போது எம்மை வந்து சேருவி. எப்ப அதெல்லாம் போதும் வாழ்ந்தது எனக்கு சுவாமியுடைய பதம் வேணும் ஒரு அப்படின்னு அவங்க பீஷ்ம பிதாமரை எப்படி வரம் கேட்டாரோ பீஷ்ம பிதாமர் எப்படி தான் நினைச்சாதான் தனக்கு மரணம் நிகழணும் அப்படின்னு மகாபாரதத்தில் கேட்டிருப்பார்ல அது போல சுவாமி இங்க ஒரு வரம் கொடுக்கிறார். எப்பெல்லாம் என் பாத நிழல் வேணும்னு யார் கேக்குறீங்களோ அப்ப அவங்களுக்கு முக்தி அப்படின்னு சுவாமி ஒரு வரத்தையும் கொடுத்து அந்த யாகம் அழகா நிறைவு பெற்று எல்லா ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சுமதி மன்னனும் மறுபடியும் சென்று இறைவனுடைய திருப்பாதத்திலேயே சரணடைஞ்சு இறைவா இறைவா ஆரூரா தியாகேசான்னு அவருடைய பாத கமலத்தில் சரணடைஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. நாமும் சந்தோஷமா இருப்போம். அவருடைய யாகத்துல நாமளும் கலந்துகிட்டோம். இறைவன் சொன்ன அந்த வாக்கு நமக்கும் பலிக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இறைவனுடைய அவருடைய ஆரூர் பெருமானுடைய திருப்பாத கமலத்துல அடியேனும் விழுந்து வணங்கி இன்னைக்கு யார் யார் நமக்கு இங்க கேட்க வந்தோமோ குருவருள் ஆன்மீக மையத்தில் வர அனைவருமே இறைவன் திருவருளால தியாகராஜ பெருமானுடைய திருவருளால சகல சௌபாகியங்களையும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஆரூரமந்தரசே போற்றி, சிறார் திருவையாரா போற்றி, வாழ்கந்த நட்வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஒங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. ஆரூரமந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. குரு அருள் ஆன்மீக மையத்துக்கு நன்றி.